கொஞ்சம் மாதமாக சுத்தம் பண்ணாமல் இருக்கிற என்னோடய குட்டி மாடி தோட்டம். அண்ட் இப்போ எனக்கு சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. காரணம் பக்கத்து காம்பவுண்டில் இருந்து கம்பளி பூச்சினால். அது அங்கேயே இல்லாமல் அடையா விருந்தாடியாக எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. அலையா விருந்தாடியாக என்ன பண்ணணும்? திருப்பி விரட்டி விடணும். அதை தான் செய்ய போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய எறும்பு, மாவு பூச்செல்லாம் செடியில் வந்துருச்சு. அதனால் சரியாக பூவும் பூக்க மாட்டேங்குது. ஸோ அதையும் சேர்த்து கட் பண்ணி விரட்டி விடும். எங்கே பார்த்தாலும் எறும்பு, மாவு பூச்சி, கம்பளி பூச்சி தான். கொஞ்சம் சேஃபாக தான் சுத்தம் பண்ணணும். அமைதியாக இருப்பாங்க. கொஞ்சம் டச் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓட்டம் பிடிக்கிறாங்க. ஒவ்வொரு பூச்சியாக இந்த மாதிரி தூக்கி தூக்கி விரட்டி அடிக்கிறேன். ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணிகிட்டே இருக்கேன், எங்கே என்ன பூச்சி இருக்குன்னுட்டு. இதையும் இழுத்து பார்ப்போம். கொஞ்சம் பயத்தோடு தான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா பூச்சிக்கு பதில் பாம்பு ஏதாவது இருந்துருமோன்னுட்டு. ஏன்னா இந்த இடத்துலலாம் பாம்பு நிறைய வந்திருக்கு. அதனால தான். இந்த பாட்டில் இருக்கிற மணலை ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சுத்தம் பண்ணுறேன். ஆனால் மணல் ரொம்ப டைட்டாக இருந்தது. முடிஞ்ச வரையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆலோவேரா நட்டு வச்சுட்டேன். ஏற்கனவே அதான் இருந்துச்சு. ஸோ இப்போ குட்டியாக வச்சுட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா எங்கள் அகிலேஷோட ரொம்ப ஃபேவரட் சங்குப்பூ விதை. இது நல்லா காஞ்சி இருந்தது. ஸோ அதை நான் ஒரு சின்ன பக்கெட் பாட்டில் விதையெல்லாம் சேர்த்து போட்டிருக்கேன். இதிலெல்லாம் நிறைய மாவு பூச்சிங்க சேர்ந்துருந்தது. ஸோ நிறைய கிளையெல்லாம் வெட்டி விட்டாச்சு. நிறைய மணி பிளான்ட் செடியெல்லாம் கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு குட்டி குட்டி பிரான்ச்சஸ்லாம் எடுத்து மறுபடியும் புதுசாக நட்டு வைக்கலான்னுட்டு. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த லீஃப்க்கு மிடலில் கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வேர் இருக்கிற பக்கம் நமக்கு வந்துடும். ஸோ ரொம்ப ஒட்ட கட் பண்ணாமல் இந்த மாதிரி மிடலாக கட் பண்ணால் இந்த குட்டியாக தெரியுது பாருங்கள். இந்த வேற மணலில் நம்ம புதைச்சி வைக்கும்போது ஈஸியாக சீக்கிரமாக வளர்ந்துடும். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடித்தாச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து பூச்செடிக்கு தண்ணி விட வேண்டியது தான். மணி பிளான்ட்டோட பிரான்ச்சஸ்லாம் எடுத்து ஒரு குட்டி பாட்டில் நான் எடுத்து நட்டு வச்சுட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னுட்டு
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் எங்கள் வீட்டு குட்டீஸ் நம்ம என்ன தான் அழகழகாக பார்த்து பொருள் வாங்கி வச்சாலும் அவங்க கலைநயத்தை இப்படி தான் வாங்கி வைக்கிற பொருள் மேலே காட்டுறாங்க. கண்ணுக்கு மை, காதுக்கு கம்மல்னு விதவிதமாக வரைஞ்சி வைக்கிறது. ஒரு வேலையாக எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பூச்செடிக்கு தண்ணி அடிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. என்னோடய குட்டி மாடி தோட்டம் ரொம்பவே சுத்தமாக ஆயிடுச்சு கம்பளி பூச்சினால். எனிவே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.